ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணணுந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இந்த பொரியலுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. 2 பீட்ரூட் நல்லா மேலே இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பொடியாக நல்லா நறுக்கி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக பீட்ரூட் வெந்து வரும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பீட்ரூட்டை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா பீட்ரூட் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துக்கூடாது, ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி விடுங்க. அதனால தண்ணி கம்மியாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளார இதுக்கான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 கீத்தளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டாக எடுத்திங்கன்னா 3 சேர்த்திங்கன்னா போதும். சின்னதாக எடுத்திங்கன்னா 4-5 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காம ஒரு 5 செகண்ட் சுற்றி எடுத்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காயில் துருவி எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி அரைப்பட்டிருக்கு. நம்ம சேர்த்துருந்த அந்த பூண்டெல்லாம் நல்லா அரைப்பட்டிருக்குங்க. நம்ம சேர்த்துருந்த அந்த ஜீரகம் மட்டும் 1-2 அரைப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை நம்ம வேக வச்சு வச்சுருந்த பீட்ரூட்டில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இடையில கிளறி விட்டுக்கோங்க. மூடியை திறந்து இடையில கிளறி விட்டு வேக வைங்க. பாருங்கள், பீட்ரூட்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா வற்றி பீட்ரூட் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் கூட பூண்டு ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சி நீங்கள் பொரியல் பண்ணும்போது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் தான் இல்லை, எந்த ஒரு காயாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் ஜீரகம் பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ நான் தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஒன்று கூட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பீட்ரூட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.